அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே. ஸ்கெடியூல் 1 முடிஞ்சிருச்சு. ஸ்கெடியூல் 2 வந்து போயிட்டுருக்கு. ஸ்கெடியூல் 2ல 5 நாட்கள் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஸ்கெடியூல் 1 படிச்சுட்டு இருக்கவங்க நல்லபடியாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க. ஸ்கெடியூல் 2 ஸ்டார்ட் பண்ணவங்க பொறுமையாக ஒவ்வொரு டாப்பிக்கா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து குடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த கிளாஸஸ் கவனிச்சுக்கிட்டு, அப்படியே அடுத்தடுத்து நீங்க வந்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? எந்த இடத்துலயுமே வந்து பார்த்தோன்னா, ஸ்டாப் ஆகிட வேணாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கெடியூல் 1 டெஸ்ட் எழுதி முடிச்சவங்க, உங்களுடைய மார்க் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம மார்க் என்ட்ரின்னு ஒரு லிங்க் வந்து குரூப்ல அனுப்பிச்சிருப்போம். அதில வந்து உங்களுடைய மார்க் வந்து நீங்க என்டர் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப ஸ்கெடியூல் 2 அதாவது 10 நாள், அப்புறம் ஒரு 5 நாள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா, நம்ப இந்த ஃப்ரீ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி 15 நாட்கள் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அடுத்தடுத்து போகுறப்ப, இன்னும் அடுத்த 15 நாள், இன்னும் அடுத்த 15 நாள் அப்படிங்கிற மாரி, அப்படியே அடுத்தடுத்து 10 நாள் நம்ம கடந்து கடந்து போறப்ப, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் பின்னாடி வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். மைண்ட்ல இருக்கும். ஏன்னா, ஆ நான் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருப்பேன். நீங்க அங்கங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு ஏன்னா கமிட்மெண்ட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓகேங்களா? ஸோ படிக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது டெய்லியுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. அப்படிங்கும்போது, நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ப வந்து என்ன பண்ண முடியும்? ரியாக்ட் பண்ண முடியும். பக்கத்துல பார்த்துட்டு, "அவன் வேகமா போறானே! என்னால வேகமா போக முடியலன்னு" வருத்தப்படக்கூடாது. ஏன்னா, அவன் போறது கார்ல போற மாரி இருக்கும். நாம சைக்கிள்ல போற மாரி இருக்கும். அவனோட வேகத்துக்கு நம்ம போணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அது நடக்கலையேன்னு வருத்தமும் படக்கூடாது. ஸோ சூழ்நிலை, நமக்கு நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாரி பிள்ளைங்க இருக்காங்க. வீட்டு வேலை செய்யணும். அப்படிங்கும்போது, கிடைக்கிற டைம்ல நம்ம படிக்க முடியும். பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்குன்னா, அவங்க வீட்ல ஃபுல் சப்போர்ட் எல்லாருமே பண்ணுவாங்க. சமைக்க கூட தேவையில்ல அந்த பொண்ணு. குழந்தைங்களையும் அவங்க அம்மாவே பார்த்துப்பாங்க. மேக்ஸிமம் அந்த பொண்ணு படிக்கிறது மட்டும் தான் வேலையா இருக்கும். அப்ப அவங்களோட போய் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இங்க சூழ்நிலைய அக்செப்ட் பண்ணிக்கணும். இதான் சூழ்நிலை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்மள நம்ம என்ன பண்ணிக்கணும்? அடாப்ட் பண்ணிக்கணும். நான் வந்து இப்படி இருந்தா தான் நான் வந்து படிப்பேன். இப்படி சூழ்நிலை இருந்தா தான் நான் படிப்பேன். எனக்கு இந்த மாரி சொகுசு இருந்தா தான் படிப்பேன். இந்த சொகுச எதிர்பார்த்து நீங்க வந்தீங்க அப்படின்னா, டிஎன்பிசில பாஸ் பண்ணவே முடியாது. அதான் சொல்லுவாங்கல்ல, பங்களா வீட்லயும் வாழத் தெரியணும், கூரை வீட்லயும் வாழத் தெரியணும். நான் பங்களா வீட்ல இருக்க மாரி எனக்கு மெத்த, ஏசி, 2 அடுக்குமாடி, பெரிய பாத்ரூமு, பெரிய ஹாலு, பெரிய கிச்சன், வாய்க்கு ருசியா சாப்பாடு அப்படி இருந்தா தான் நான் வாழ்வேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓலை வீடா இருந்தாலும், சின்ன வீடா இருந்தாலும், படுக்கறதுக்கு பாய் இருந்தாலும், பழைய சோறே இருந்தாலும், கரைச்சு குடிச்சிட்டு நம்ம லைஃப் வந்து ரன் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ, நாம்ப என்ன பண்ணணும், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது மைண்ட்ல ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதான் நம்மளுடைய நோக்கம், இதான் நம்மளுடைய இலக்கு. இந்த இலக்க நோக்கி போறது, எனக்கு இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள தான் போக போறேங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் ஒர்க் பண்றேன்னா எனக்கான கமிட்மெண்ட் எனக்கு தெரியும். 2 பாப்பா இருக்காங்க, குட்டி பையன் இருக்கான். அந்த 2 பாப்பால குட்டி தம்பி வேற. அந்த தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 இயர் கூட ஆகல. அது இல்லாம பாப்பா ஸ்கூல விட்டு கூட்டு வர்றது இந்த ப்ராசஸு, வீட்டு வேல, அது இல்லாம உங்களுக்கு பேட்ச் ஒர்க் இது எல்லாமே பார்த்துட்டு தான் நானும் என்ன பண்ண முடியும்? எனக்கான கேர் எடுத்து அதையும் நான் பார்க்கணும். அப்ப நான் வந்து, ஐயோ! என்னால எதுவுமே முடியல. பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு, பேட்சையும் பார்த்துக்கிட்டு, இப்ப ஏன் தேவையில்லாம போய் ஒரு ஃப்ரீ பேட்ச போட்டு, அதையும் கமிட்மெண்ட் ஏத்திக்கிட்டு, டீமையும் அத ஒர்க் பண்ண வச்சு, நாமளும் அதில ஒர்க் பண்ணி விடியகாத்தால எழுந்து எதுக்கு இந்த ரிஸ்க்கு? அப்போ அவங்க பாட்டு படிக்கிறாங்க, படிக்கல இல்ல வேற எங்கேயாவது வந்து ஃப்ரீ போடுவாங்க. இல்ல பெய்டு பேட்ச் போடுவாங்க. அங்க போய் ஜாயின் பண்ணிக்க போறாங்க. நமக்கு எதுக்கு அப்படின்னு நான் ஒதுங்கி இருந்தேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஈஸி. எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனா, ஒவ்வொரு வருடமும் நம்மளால முடிஞ்ச ஒரு அந்த சர்வீஸ் மைண்ட்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். போன தடவையும் பண்ணோம். அதுக்கு போன தடவையும் பண்ணோம். போன தடவ உயிர்நாடி பேட்ச்ங்கிற மாரிலாம் பண்ணோம். அப்புறம் ஸ்டார் பேட்ச் போன தடவ பண்ணோம். அதுக்கு முன்னாடி வருஷம். ஸோ, இந்த வருஷம் நம்ம விட்டுறக்கூடாது. சூழ்நிலை காரணம் காட்டிட்டு, "இல்லப்பா இந்த வருஷம் என்னால முடியாதுப்பா" அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. இந்த வருஷம் கிட்டத்தட்ட போன தடவ விடவே, இந்த தடவ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 200 நாட்கள் டைம் எடுத்திருக்கேன். போன டைமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஜஸ்ட் வந்து ஒரு 90 டேஸ் தான். 90 நாட்கள் தான் நம்ம ஃப்ரீ பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இந்த தடவ அப்படி கிடையாதுப்பா. போன தடவ சூழ்நிலை இத விடவே சூப்பரா கொஞ்சம் இருந்துச்சு. அதாவது போன தடவ வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி தம்பி இல்ல. ஆனா இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், குட்டி தம்பி இருக்கான். கமிட்மெண்ட் அதிகம். கமிட்மெண்ட் அதிகமா இருந்தாலுமே கூட, உங்களுக்காக நான் கமிட்மெண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். பாருங்களேன், கமிட்மெண்ட் அதிகமா இருந்தா, நம்ம விலகி கூட போயிருக்கலாம்.
இல்ல கிட்ட வரும்போது ஒரு 2 மாசம், 3 மாசம் அவங்களுக்கு ரிவிஷன் பர்ப்பஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி கூட நான் ஒதுங்கியிருக்கலாம். ஆனா, கமிட்மெண்ட் எல்லாமே தலையில ஏறி உட்கார தான் செய்யும். அதுக்காக நமக்குன்னு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கும்ல. போன தடவ நம்ம பசங்க எவ்வளோ பேர் கிட்ட போய் விட்டுருப்பாங்க. எவ்வளோ பேரு அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா பண்ணாம விட்டுருப்பாங்க. எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கஷ்டமா கேட்டதுனால, அதெல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிறனால, அந்த வைராக்கியத்த இங்க கொண்டு வந்து இந்த தடவ அதிகமான ரிசல்ட்டு பசங்க வந்து பாஸ் பண்ண நம்ம வைக்கணும். நீங்க பாஸ் பண்ணி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண கூட பண்ண தேவையில்ல. ஆனா, அவங்க பாஸ் பண்றதுக்கான உழைப்ப நான் போட்டேங்கிற ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சா போதும். ஸோ, அதனால தான் கமிட்மெண்ட் அதிகமா இருந்தாலும் நம்ம டீம் ஒவ்வொன்னுக்கும் நீங்க போய் எடுத்து பாருங்க. எதுவுமே சாதாரணமா நம்ம ஒர்க் அவுட் பண்ணல. ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியும் ஒவ்வொரு டீமோட எஃபோர்ட் அவ்வளோ இருக்கு. இப்போ பாலிட்டி நடத்துறாங்கன்னா, அவ்வளோ எஃபோர்ட் போட்டு நடத்துறாங்க. ஒவ்வொரு பாடமும் லைவ் டெஸ்ட் வைக்கிறாங்க. பாடத்த நடத்தி உங்களுக்கு கிளியர் வியூவா நடத்தி போடுறாங்க. தமிழுக்கும் அதே மாரி தான். ஒவ்வொரு இது வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் வியூவா நடத்தி மெட்டீரியலும் உங்களுக்கு குடுக்குறாங்க. ஆ ப்ரீவியஸ் கொஸ்டின் மோகன் சார் எடுக்கிறது அதே மாரி தான். ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்து வித் எக்ஸ்ப்ளனேஷனோட அது லைவ் டிஸ்கஷனா குடுக்குறாங்க. கணேஷ் சார் எடுத்துக்கங்க. கணேஷ் சார் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா, அந்த ஆன்லைன்ல டெஸ்ட் லிங்க் கனெக்ட் பண்ணி, இப்ப அதுவும் அடுத்த ஒரு லிங்க் நான் குடுப்பேன் நானு. ஸோ டெய்லியுமே ஒண்ணு குடுக்குற மாரி தான் இன்னைக்கு நான் ஒண்ணு குடுக்குறேன். அந்த மாரி ஒண்ணு ஒண்ணா ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. அதோட பெரிய ப்ராசஸே இருக்கு. அது HTMLல கோடிங்ல போய் ஒவ்வொரு கொஸ்டின் செட் பண்ணி அலைன்மென்ட் பண்ணி, அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களுக்கு ஈஸியா வந்து கிளிக் பண்ணிட்டு வரீங்கல்ல, அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒர்க் இருக்கு. ஒவ்வொரு ஒர்க்குக்கு பின்னாடி எஃபோர்ட் இருக்கு. அத ஃபர்ஸ்ட்டு மைண்ட்ல எடுத்துக்கங்க. ஸோ, உங்களுக்காக எங்களுடைய கமிட்மெண்ட் அதிகமா இருந்தாலும், நாங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாம, அதுக்குள்ளயுமே எப்படி உங்கள வந்து பாஸ் பண்ண வைக்கலாங்கிறத நாங்க யோசிக்கிறோம். அப்ப நீங்களும் அதே மாரி தான். எவ்வளோ கமிட்மெண்ட் வந்தாலும் நம்மளால முடியுமா? முடியாதாங்கிறது தயவு செஞ்சு அத யோசிக்காதீங்க. நம்மளால முடியும்னு ஒரு ஜீவன், ஒரு கூட்டம் நம்மள நம்பிட்டு இருக்கு. நம்பி உழைப்பு போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட் ஃபீல் உங்களுக்கு இருந்தாலே போதும். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த கேள்வி நீங்க கேட்கவே மாட்டீங்க. என்னால முடியுமா? நான் பாஸ் பண்ண முடியுமா? உன்னால முடியுங்கிறத நம்பி, இங்க ஒரு கூட்டம் காலையில விடிகாத்தால இருந்து நைட் வரைக்கும் உங்களுக்காக ராப்பகலா உழைக்க போறோம். உழைச்சிட்டு இருக்கோம். அடுத்து 200 நாளும் உழைக்க போறோம். ஸோ இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. உங்களுக்கு உழைக்கிறதுக்கு நாங்க இங்க ரெடியா உட்காந்துருக்கோம். அப்ப ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு டைம் அந்த தாட் வரும்ல, நம்மளால இனிமேல் படிச்சா பாஸ் பண்ண முடியுமா? இனிமேல் நம்மளால வந்து பார்த்தோன்னா, ஓவர் கம் பண்ணிட முடியுமா? இத்தன பேத்துக்கு மத்தியில நம்ம வந்து பார்த்தோன்னா, ஸ்ட்ரகிள் இல்லாம நம்ம படிச்சிட முடியுமா? அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தாட் வரும்போதெல்லாம் எங்கள நெனச்சுக்கங்க. ஏன்னா, உங்கள நம்பி நாங்க இங்க உழைச்சிட்டு இருக்கோம். உங்க மேல நம்பிக்கை வச்சு நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். 2 மணி நேரம் டைம் மட்டும் கிடைக்குது அப்படிங்கிறவங்களுக்காகவும் உழைக்கிறோம். 20 மணி நேரம் டைம் இருக்குங்கிறவங்களுக்காகவும் உழைக்கிறோம். 2 மணி நேரம் தான் டைம் கிடைக்குது. முன்ன பின்ன தான் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம போற பாதையில பின்தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே, அவங்களுக்காகவும் உழைக்கிறோம். கூட டிராவல் பண்றவங்களுக்காகவும் உழைச்சுட்டு தான் இருக்கோம். எல்லாருக்காக தான் உழைக்கிறோம். எங்களுக்கு எல்லாருக்கு மேலயும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, மொத 150 நாள் உங்க கையில. அடுத்த 50 நாள் எங்க கையில. இத மட்டும் தான் நாங்க நோக்கி ஓடிட்டு இருக்கோம். நீங்களும் அத நோக்கி ஓடுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? நீங்க என்ன ஆனாலும், என்ன சிச்சுவேஷன் ஆனாலும் நான் வந்து படிக்கிறதையோ, இல்ல ஃபாலோ பண்றத நிறுத்த மாட்டேன் அப்படின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வோன்ட் ஸ்டாப் அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்க. உங்களுடைய ஆணித்தனமான அந்த நம்பிக்கை, வைராக்கியத்த கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எவ்வளோ பேர் வைராக்கியமா இருக்கீங்கன்னு பார்க்குறேன். உங்களுக்காக இந்த கூட்டம் எப்பயுமே ஓடிட்டு இருக்கோம். உங்க மேல நம்பிக்கை வச்சு. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி உங்க கிருஷ்ணன். தேங்க் யூ.